நேற்று எங்களோட விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு பார்க்கலாங்களா. நேற்று என்னோடய கோசிஸ்டருக்கு வளைகாப்பு வச்சுருந்தோம். அதனால் காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்தோம். எங்கள் வீட்டில் எந்த பூஜையுமே பண்ண முடியலை. ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. வளைகாப்பில் வந்து முக்கியமாக எல்லாமே அத்தை தான் பண்ணாங்க. அதனால் நாங்கள் ஃபுல் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. மத்தியானமாக எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோடய பெரிய பொண்ணு வந்து பிள்ளையார் அழகாக பண்ணி பெயிண்ட் பண்ணி காய வச்சுருந்தா. எங்கள் வீதியில் வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அங்கே நைட்டு தான் பூஜை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாருக்குமே ஃபங்க்ஷன் இருக்குது, நைட்டு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பாப்பா பண்ண பிள்ளையாரையும் கூட்டு போய் அங்கே கோவிலில் வச்சுட்டு அலங்கார பூஜையை பார்த்தாச்சு. வீதியில் இருக்க எல்லாருக்குமே டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் சாப்பிட்டோம் நேற்று. டின்னர் வந்து எல்லாரோடு சேர்ந்து ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லபடியாக பிள்ளையாரையும் கும்பிட்டாச்சு. இப்படி தான் எங்கள் விநாயகர் சதுர்த்தி போச்சு. எங்கள் வீட்டிலேருந்து ஸ்வீட் சுண்டல்னு எதுவும் பண்ணலைனாலும் எங்கள் பாப்பா பண்ண பிள்ளையாரை கொண்டு போய் கோவிலில் வச்சு நல்லபடியாக பூஜை பண்ணோம். அது மன நிறைவாக இருந்தது. இவங்களுக்கும் இந்த மாதிரி ஏரியாவில் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய்.